சாரதாவும் பிரசாதும் உட்காந்துக்கிட்டு இருந்த ஆட்டோ ரோட்ல அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அக்கா கிட்ட போறோம், வெறும் கையோட போறது நல்லா வாங்க இருக்கு. வழியில பழக்கடை ஏதாவது இருந்தா பழம் வாங்கிட்டு போலாமா? பாவம், என் அக்காக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுங்க. ஆமா சாரதா, அந்த ராகேஷ் நம்ம ஊர்ல இல்லாத நேரம் இப்படி ஒரு வேலை பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. ஆமாங்க, அவன் எப்படியெல்லாம் அவங்கள பாத்துக்கிட்டான், அப்படிப்பட்டவன் இப்படி பண்ணான்னு என்னால நம்பவே முடியல. மனிதர்கள் கிட்ட மாற்றம்ங்கிறது மாறாதது, யார் எப்ப எப்படி மாறுவான்னு தெரியாது. எங்க அக்கா கிட்ட போய் பேசினாதான் என்ன நடந்ததுன்னே புரியுங்க. ஆமா சாரதா. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோக்காரன் ஒரு ஆப்பிள் பழக்கடையில நிறுத்தினான். பிரசாத் இறங்கி போய் ஆப்பிள் வாங்கினாரு. என்னப்பா, ஆப்பிள் எவ்வளவு? 100 ரூபாய்க்கு 3 கிடைக்கும் ஐயா. சரிங்க, ஒரு 200 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தாரு பிரசாத். அந்த பழம் விக்கிற பெரியவரு பணத்தை வாங்கிக்கிட்டு கவர்ல ஆப்பிள்களை போட்டு கொடுத்தாரு. அங்க இருந்து ஆட்டோல கிளம்புனாங்க. அது அனாமிகாவோட அம்மா வீடு. சுஜாதா லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வெளியே நின்னுக்கிட்டு இருந்த புருஷன் ஈஸ்வரன் கிட்ட வந்தாங்க. புது மருமகனுக்கு இப்படி டப்பாவில் சோறு குழம்பு எடுத்துட்டு போறது நல்லா இல்லைங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து அப்படியே பொழுது கழிக்க குளத்து பக்கம் போயிருக்காங்க. சாப்பிட வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அவங்க நேரத்தை நம்ம ஏன் இப்படி பாழாக்கணும் சுஜாதா? இந்த லஞ்ச் டப்பாவை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு வருவாங்க. உங்க இஷ்டம். நான் சொல்லி எந்த ஜென்மத்துல என் பேச்ச நீங்க கேட்டிருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாருமா, நான் சரின்னு சொன்னது இல்லையா? போத ஜோக்கு, சாப்பாடு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரன் எதுவும் பேசாம டப்பாவை எடுத்துட்டு கிளம்புனாரு. இன்னொரு பக்கம் ஒரு அநாத ஆசிரமத்துல சாரதாவோட அக்கா ஒரு மரத்தடியில சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சுக்கா, ராகேஷ் ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு கேட்டதும் சாரதாவோட அக்கா கண்ணீரோட பேசினாங்க. பையன் இல்ல சாரதா, பையன் கையால புதுசா வந்த மருமக பண்ணா. அப்படின்னா இது எல்லாம் அந்த பொண்ணு வேலையா? ஆமாமா, இந்த புது வருஷத்துல புது மருமக வந்தா அவ என்ன சொன்னாலும் இவன் அதுக்கு ஆடுறான். அவன் என்னை இங்க விட்டுட்டு போக வரும்போது என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா அப்படின்னு சாரதாவோட அக்கா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்ததும் சாரதாவுக்கும் பிரசாதுக்கும் பரிதாபமா இருந்தது. ராகேஷ் இங்க வந்து இவ ஒரு அனாதை ரோட்ல கிடக்கிறத பார்க்க பரிதாபமா இருக்குதுன்னு சொல்லி என்னை இங்க சேர்த்துட்டு போனாண்டி. கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இங்க இருந்து போயிட்டாண்டி அப்படின்னு அவங்க ரொம்ப அழுதாங்க. கவலைப்படாதக்கா, தங்கச்சி நான் இருக்கல்ல. பையன் என்னை இப்படி விட்டுட்டு போனது நினைச்சு கவலை இல்ல. அவன் என்ன ஒரு அனாதைன்னு சொல்லிட்டான். அப்படி சொல்லி என்ன இங்க சேர்த்தது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துது சாரதா. புது மருமக அடி எடுத்து வச்ச உடனே என்னோட வாழ்க்கை இந்த அநாத ஆசிரமத்துக்கு வந்துருச்சுடி அப்படின்னு சாவித்ரி சொன்னதும் சாரதாவோட மனசு கலங்க ஆரம்பிச்சிடுது. மனசுக்குள்ளாரையே நினைச்சாங்க, நான் கூட இந்த புத்தாண்டுக்கு தானே புதுசா மருமக கட்டினேன். அப்படின்னா இந்த மருமக நம்மளையும் அநாத ஆசிரமத்துல சேர்த்துருவாளா அப்படின்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆமா சாரதா, நீ கூட ரமேஷுக்கு இந்த புத்தாண்டுக்கு தானே கல்யாணம் பண்ண. நீ கூட புது மருமகளோட ஜாக்கிரதம்மா. சரிங்கக்கா, ஜாக்கிரத. ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணுங்க. சரி சாரதா, நீ கிளம்புமா. என் கூட இருந்தா உங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும், எந்திரிங்க அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் அங்கிருந்து போயிட்டாங்க. புதுசா கல்யாணம் ஆன ரமேஷும் அனாமிகாவும் ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு அன்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட அவங்களோட அப்பா சாப்பாடு கொண்டு வந்தாரு. அம்மா, அனாமிகா, 2 பேருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்க, இங்கேயே சாப்பிடுங்க. நான் அப்படியே வயல் பக்கம் போயிட்டு வரேன். நீங்க சாப்பிட்டுட்டு வேலையோட வீட்டுக்கு போங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரன் அங்கிருந்து போயிட்டாரு. கோவில் வாசல்ல சோகமா உட்காந்துட்டு இருந்த சாரதா கிட்ட பிரசாதம் எடுத்துக்கிட்டு பிரசாத் அங்க வந்தாரு. சாரதா, இந்த பிரசாதத்தை வாங்கிக்கோ, நானும் பக்கத்துல உட்கார்றேன் அப்படின்னு சொன்னதும் பிரசாதத்தை கொடுத்தாரு பிரசாத். சாரதா அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்திருந்த பிரசாத பார்த்தாங்க. பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு சோகமா உட்கார்ந்திருந்த சாரதா கிட்ட, இன்னும் நீ இந்த புத்தாண்டுக்கு புதுசா நம்ம வீட்டுக்கு வந்த புது மருமகளை பத்தி நினைக்கிறது விடலையா? ஆமாங்க, நினைக்க கூடாதுன்னு நினைச்சா கூட முடிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப சாவித்ரி அக்கா சொன்னதே ஞாபகம் வருது.
அவ பெத்த புள்ளைய அவளை கூட்டிட்டு வந்து ரோட்ல இருக்கிற அனாதை பாவமா இருக்குதுன்னு சொல்லி ஆசிரமத்துல சேர்த்திருக்கிறான். பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிருக்கிறான். நம்ம புள்ள அப்படிலாம் கிடையாது சாரதா. தைரியமா இரு, கவலைப்படாத. என்ன போங்க, உங்களுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லைங்க. என்னால முடியாதுங்க. சாரதா, கவலைப்படாதம்மா. நம்ம வீட்டுக்கு இந்த புத்தாண்டுக்கு புதுசா வந்திருக்க நம்ம மருமக அனாமிகா நம்மள நல்லபடியா பாத்துப்பான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. மருமக மேல உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை எப்படிங்க வந்துச்சு? அம்மா அப்பாவா அன்பா பாத்துக்கிற ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் மாமனார் மாமியார நல்லா பாத்துப்பா. பொண்ணு பார்க்க போகும்போது அனாமிகா நடந்துகிட்ட விதத்தை நீ கவனிக்கலையா என்ன? அவங்க அவளை பெத்த அம்மா அப்பாங்க. போதும் சாரதா, வா வீட்டுக்கு. அவ வீட்டுக்கு வந்தா உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லி சாரதாவ அங்க இருந்து கூப்பிட்டுட்டு போனாரு பிரசாத். அனாமிகாவும் ரமேஷும் பைக்ல உட்கார்ந்தாங்க. சுஜாதா கண்ணீர் விட்டாங்க. ஈஸ்வரன் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வழி அனுப்புனாரு. இங்க பாருமா, அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், மாமனார் மாமியார் கடவுள் கொடுத்த வரம். அவங்களும் உனக்கு அம்மா அப்பா மாதிரி தான். அவங்கள நீ எவ்வளோ அன்பா பாத்துக்கிறியோ அவங்களும் உன்னை அப்படி பாத்துப்பாங்க. உனக்கும் புண்ணியம் கிடைக்குமா, மறந்து போயிடாதடா. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பைக்ல கிளம்பி போனான். புது மருமக அனாமிகா ஹால்ல உட்கார்ந்திருந்த மாமனார் மாமியார் கிட்ட ஹாரதி தட்டை எடுத்துக்கிட்டு வந்தா. மாமா அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கால்ல வந்து விழுந்தா. பிரசாத் சந்தோஷப்பட்டாரு. அக்ஷதையை எடுத்துக்கிட்டாரு. சாரதா குழப்பத்தோட இருந்தாங்க. மருமகளை ஆசீர்வாதம் பண்ணு சாரதா அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் அக்ஷதையை எடுத்துக்கிட்டு 2 பேரும் அனாமிகாவ ஆசீர்வாதம் பண்ணாங்க. 16 பெத்து பெரு வாழ்வு வாழுமா. எங்க ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்குமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா எழுந்திருச்சு நின்னு சந்தோஷப்பட்டான். அத்தை மாமா நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க, அது செஞ்சு கொண்டு வரேன். எனக்கு இட்லி செய்யுமா. எனக்கும் அதே போதுமா. எல்லாருக்கும் இட்லி செய்யறேன், நீங்க உட்காந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போயிட்டான். சாரதாவும் பிரசாதும் சோஃபால உட்காந்தாங்க. ஆபீஸ்க்கு ரெடியான ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சேர்ந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து இட்லி சாப்பிட்டாங்க. அம்மா அப்பா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். அனாமிகா உங்களை நல்லபடியா பாத்துப்பா. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் 2 பேரையும் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போனான். இப்படியே நாட்கள் போச்சு. புத்தாண்டுக்கு வீட்டுக்கு புதுசா வந்த மருமக அனாமிகா மாமனார் மாமியார ஒரு வேலை கூட செய்ய விடவே இல்ல. வீட்டு வேலை, சமையல் வேலை முதற்கொண்டு பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, மார்க்கெட்ல இருந்து காய்கறிகளை வாங்கிக்கிட்டு வர்றது, இப்படி எல்லா வேலைகளையும் செஞ்சு மாமனார் மாமியார் மனசுல இடம் பிடிச்சிட்டான். ஒரு நாள் சாரதாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அனாமிகா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. டாக்டர்ஸ் அவங்களுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாங்க. எங்க பாருங்கம்மா, உங்க அத்தைக்கு வைரல் ஃபீவர் வந்திருக்கு. வாந்தி பேதி எல்லாம் பயங்கரமா ஆயிட்டே இருக்கும்மா, ஜாக்கிரதை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது நடுவுலயே அனாமிகா கேட்டா, டாக்டர் ஐயா அவங்க என் அத்தை இல்லைங்க, எங்க அம்மா. இன்னொரு வகையில சொல்லணும்னா மக மாதிரி தான். அவங்கள நான் கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் டாக்டர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அனாமிகா சாரதா பக்கத்திலேயே இருந்தா. ராத்திரி பகல்னு கூட பார்க்காம சாரதா பண்ற வாந்தி எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. வாஷ்ரூமுக்கு கூட்டிட்டு போனா. பொறுமையோட சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நாள்லயே சாரதாவும் குணமாயி தேறி வந்தாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாங்க. புத்தாண்டுக்கு வீட்டுக்கு வந்த புது மருமகளோட சேவைய பார்த்து, மருமகளே உன்னை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன்டிம்மா. என் புள்ளைய எங்களுக்கு இல்லாம பண்ணிடுவியோன்னு பயந்து போயிட்டோம். அதுக்கு என்ன மன்னிச்சிடுமா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. எங்க அப்பா அம்மா என்னை இங்க அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு அத்தை மாமா இல்ல அம்மா அப்பான்னு சொன்னாங்க. நீங்க கூட என்ன மருமகளா இல்லாம மகளா பாத்துக்கிட்டீங்க. அந்த அன்பை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா. சாரதாவும் பிரசாதும் ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. நீங்க வயசானவங்க கிடையாது அத்தை, எங்க குடும்பத்துக்கு மூத்தவங்க. உங்களை மாதிரி ஆட்களை கஷ்டப்படுத்தினா நாங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டோம். எங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கிச்சன்ல உள்ள வேலைய பார்க்க போனா. சாரதாவும் பிரசாதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப வரைக்கும் தன்னோட அக்காக்கு கிடைச்சது தனக்கு கூட வந்துருமோ அப்படின்ற பயத்துல
தன்னோட வீட்டுக்கு வந்த புது மருமக தன்னோட மகனை மயக்கி அவங்கள எங்க அனாதை ஆசிரமத்துல சேர்த்துற போறான்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. அந்த பயம் அவங்கள தூங்க கூட விடல. ஆனா அந்த வீட்டுக்கு புதுசா வந்த மருமக அனாமிகா எல்லாரையும் அனுசரிச்சு அன்பா நடந்துகிட்டு அவங்க அம்மா அப்பா சொன்ன மாதிரி மாமனார் மாமியார சொந்த அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். பாய் பாய். ரமேஷோட வீட்டுக்கு வந்த கிஷோர் மாதவன் அவங்க வீட்டு காலிங் பெல்ல அமுக்குனாங்க. வீட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு நியூஸ் பாத்துக்கிட்டு இருந்த சாரதா காலிங் பெல் அடிச்சதும், குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போன மருமக அனாமிகா அதுக்குள்ள வந்திருக்க மாட்டாளே, யாரு வந்து பெல் அடிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே கிஷோர் மறுபடியும் காலிங் பெல்ல அமுக்கினான். வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சேல்ஸ்மேன் பயலுவலுக்கு நேரம் காலம் எதுவும் இல்ல. எப்ப தோணுதோ வந்துருவானுங்க. சர்ஃப் விக்கிற சோப்பு விக்கிறேன்னு யார் வீட்டு காலிங் பெல்லையாவது அமுக்க வேண்டியது. அவனுங்களுக்கு இன்னைக்கு நான் சோப்பு விக்கிறேன் பாரு அப்படின்னு நினைச்சு வாசலுக்கு வந்து கதவை திறந்தாங்க. சாரதாக்கு எதிரில சிரிச்சுக்கிட்டே கிஷோரும் மாதவனும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சாரதாவை பார்த்து, நமஸ்காரம் மேடம். நான் உனக்கு கோடி நமஸ்காரம் போடுறேன். நீ ஊறுகாய் பிசினஸ் பண்ண இங்க வந்தேனா எனக்கு எந்தவித ஊறுகாவும் தேவையில்லை. அது இல்ல மேடம். என்ன முழுசா பேச விடுடா தம்பி. நீ ரியல் எஸ்டேட் காரனா இருந்தா எந்த இடத்தையும் வாங்குற ஐடியாவும் எனக்கு இல்ல. மேடம், நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும்பா. வந்திருக்கிற முகரைங்களை வச்சே நீ யாரு எதுக்கு வந்திருக்க எல்லாம் எனக்கு தெரியும் தம்பி. அப்படின்னா எங்களை நாங்க அறிமுகப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, உங்க முகங்களை பார்த்தா வீடு வீடா போய் அப்பளம் விற்கிற ஆளுங்க மாதிரியே இருக்கீங்க. எங்களுக்கு அப்பளம் கூட தேவையில்லப்பா அப்படின்னு சொன்னதும் கிஷோரும் மாதவனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அனாமிகா லஞ்ச் பாக்ஸ் இருக்கிற பேக்கை எடுத்துக்கிட்டு ஸ்கூல் பக்கத்துல உள்ள பார்க்ல ஒரு பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ ஸ்கூல்ல லஞ்ச் பெல் அடிச்சுது. அனாமிகா அவளோட குழந்தைங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அனாமிகா கிட்ட வந்தாங்க. மம்மி, லஞ்சுக்கு இன்னைக்கு என்ன கொண்டு வந்தேன்னு நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன் மம்மி. இல்ல மம்மி, நான் தான் சொல்லுவேன். டெய்லி இவ தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்றேன் மம்மி. பாப்பா சின்ன குழந்தைல்ல, அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ எடுக்கணும். பாத்தியா, வீட்டுக்கு எல்லாமே நான் தான் பிக் பாஸ்னு இப்பவாச்சும் உனக்கு தெரிஞ்சுதாடா? போதும் நிறுத்து. சரி இப்ப சொல்லு, மம்மி என்ன குழம்பு கொண்டு வந்திருக்காங்க? இப்படியே நீங்க அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா லஞ்ச் முடிஞ்சிரும். பெல் அடிச்சிருவாங்க. சாப்பிடாமலேயே நீங்க கிளாஸ் ரூமுக்கு போகணும். 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து பசிக்குதுன்னா நான் எதுவும் செஞ்சு தரமாட்டேன். இப்பவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி லஞ்ச் பாக்ஸ ஓபன் பண்ணி கொடுத்தான். அதுல பிரான் பிரியாணி இருந்துச்சு. ஹரிஷும் பவ்யாவும் அது ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இங்க வீட்டுக்கிட்ட சாரதா கிஷோர் மாதவன் கிட்ட, எங்க வீட்ல எங்க மருமவ ரொம்ப ருசியான அப்பளத்தை வீட்லயே செய்வா. எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? அதை தான் நாங்க பயன்படுத்துறோம். உங்க அப்பளம் வேண்டாம்பா. மேடம், நாங்க உங்க பையன் ரமேஷோட சேர்ந்து வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னதும் சாரதா கொஞ்சம் பதட்டப்பட்டாங்க. அப்போ, அப்படியாப்பா, ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. என் புள்ளையோட வேலை செய்யறவங்க என் புள்ள மாதிரியே அழகா இருப்பாங்கன்னு நினைச்சேன். உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. நான் உண்மைய சொல்றேன்ப்பா. உங்களை பார்த்தாக்கா வீடு வீடா போய் சோப்பு பவுடரு ஊறுகாய் அப்பளம் விற்கிறவங்க மாதிரியே தான் இருக்கீங்க. மேடம், நீங்க என்ன வேணாலும் நினைக்க மேடம், ஆனா வீட்டுக்குள்ள அழைச்சு கொஞ்சம் பேசுங்க மேடம் அப்படின்னு சொன்னதும் வீட்டுக்குள்ளார எல்லாரும் போனாங்க. சாரதாக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. கிஷோர் மாதவன் 2 பேரும் சோஃபால உட்கார்ந்துருந்தாங்க. தம்பிங்களா உட்காந்துட்டுருங்க, நான் கிச்சனுக்கு போய். வேண்டாம் மேடம், நீங்க கிச்சனுக்கு போனீங்கன்னா என்ன கொண்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நாங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறோம். நான் கிச்சனுக்கு போய் காரப்பொடி தான் எடுத்துட்டு வர போறேன்னு உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது? மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தது உன் காதுக்கு எப்படிப்பா கேட்டுச்சு? அது இல்ல மேடம்,
இதுக்கு முன்னாடியே உங்க கையால கார அபிஷேகம் நடந்திருக்கு மேடம். அதை நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே மாட்டேன். ஓஹோ, அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீங்க வந்திருக்கியா? சரி சரி, சொல்லுங்கப்பா, எதுக்காக இங்க வந்தீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? ரமேஷோட கல்யாண நாள் வேலண்டைன்ஸ் டே ரெண்டும் ஒரே நாள்லயே வருதுல்ல மேடம். அதுக்காக என்ன டான்ஸ் ஆட சொல்றீங்களா? இல்லனா ஆர்ட் இன் ஷேப்ல சாப்பாடு செஞ்சு தரணுமா? என்னப்பா செய்ய சொல்றீங்க? டான்ஸும் வேண்டாம், சாப்பாடும் வேண்டாம் மேடம். வீட்ல செலிப்ரேட் பண்ணலாம். அந்த செலிப்ரேஷன்ல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலை பரிமாறிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வைக்கலாம். அதுல கல்யாணம் ஆன எல்லாரும் கலந்துக்கிட்டோம். அவங்க காதலை ப்ரப்போஸ் பண்ணட்டும். ஐடியா எப்படி? அன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு ஆகுற செலவு எல்லாத்தையும் நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம். அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதா முகத்துல பல்ப் எரிஞ்சுது. அப்படியா? என் பையன் கல்யாண நாள், காதலர் தினம் ரெண்டுத்தையும் நீங்க செலவு பண்ணி உங்க முன்னிலையில செய்றீங்கன்னா அது என்ன நான் வேண்டாம் சொல்ல போறேன்? பேஷா செய்யுங்க. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாதீங்கம்மா. நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம். சரி தம்பி, நான் வீட்ல என் மருமக கிட்ட சொல்லல. ஆபீஸ்ல நீங்க அவன் கிட்ட சொல்லாதீங்க. இப்ப கிளம்புனீங்கன்னா நான் என் சீரியலை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் எழுந்திருச்சு வெளியில போயிட்டாங்க. ஆபீஸ்ல தன்னோட கேபின்ல உட்காந்துக்கிட்டு இருந்தான் ரமேஷ். 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு இந்த கிஷோரும் மாதவனும் எங்க போனாங்க? இவனுங்க போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இன்னும் ஆளை காணாமே. இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லி கிஷோருக்கு கால் பண்ணான். சாரதா வீட்ல இருந்து மாதவன் பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்த கிஷோர் போன்ல பேசிக்கிட்டு இருந்தான். ஹலோ, எங்கடா இருக்கீங்க? லஞ்ச் டைம் ஆகி 1/2 மணி நேரம் ஆகுது. பசிக்குதுடா, சாப்பிடவா இல்ல வரீங்களா? அது வந்துட்டு இருக்கோண்டா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கிஷோர் போனை கட் பண்ணான். ஸ்கூல்ல லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச குழந்தைங்க கிட்ட, சரி பசங்களா, சாப்பிட்டாச்சு இல்லையா? கிளாஸ் ரூமுக்கு போறீங்களா? சாயந்தரம் நான் இல்ல பாட்டி, அப்பா இல்ல தாத்தா யாராச்சும் ஒருத்தர் வர்ற வரைக்கும் ஸ்கூலை விட்டு வெளியில வரவே கூடாது. ஸ்கூலுக்குள்ள இருக்க இந்த பார்க்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். யார் கூப்பிட்டாலும் போக கூடாது. யாராச்சும் சாக்லேட்ஸ் கொடுத்தா கூட போய் வாங்க கூடாது. சரியா? என்ன மம்மி டெய்லி இதையே சொல்றீங்க? காலம் அப்படி கெட்டு கிடக்குதுரா ஹரேஷ். தனியா இருக்கிற குழந்தைங்கள கிட்னாப் பண்றாங்க. நாய் எல்லாம் தனியா இருக்க குழந்தைங்கள கடிக்கும். சாக்லேட்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்துருவாங்க. அண்ணா, இதெல்லாம் நான் டிவில கூட பாத்திருக்கேன். அம்மா சொல்றாங்கல்ல, நம்ம அப்படியே நடந்துப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்கூல் பெல் அடிச்சுது. பசங்க ரெண்டு பேரும் கிளம்பி கிளாஸ் ரூமுக்கு போனாங்க. அனாமிகா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. ஆபீஸோட பேண்ட்ரியில ரமேஷ், கிஷோர், மாதவன் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பேசிட்டே சாப்பிட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. அன்னைக்கு ரமேஷ் அனாமிகாவோட கல்யாண நாள். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு காதலர்கள் தினமும் கூட. ராத்திரி மணி 12 ஆச்சு. ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் பெட்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. வாசலுக்கு வந்த சாரதா போன்ல, தம்பி மாதவா, கிஷோரு வந்துருங்க அப்படின்னு சொன்னதும் கிஷோரும் மாதவனும் சேர்ந்து அனாமிகாவோட ரமேஷோட கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ண தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து டெக்கரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஹாலுக்கு எல்லாரும் வந்தாங்க. பசங்களா, இப்ப போய் உங்க அப்பாவையும் அம்மாவையும் எழுப்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷமா ஓடி போய் ரமேஷ் அனாமிகாவை எழுப்பி கூட்டிட்டு வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ண சர்ப்ரைஸ பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரோட முன்னிலையிலயும் கல்யாண நாள், காதலர்கள் தினம் ரெண்டுக்கும் கேக்க கட் பண்ணாங்க. குழந்தைங்க கையில பட்டாசை வச்சுக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. டே ரமேஷ், இன்னைக்கு லவ்வர்ஸ் டே வந்தாண்டா. இந்த ரோஸ அவங்க கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு. இதா அப்படின்னு சொல்லி ரோஸ ரமேஷ் கிட்ட கொடுத்தான். ரமேஷ் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு அனாமிகாக்கு ரோஸ கொடுத்து, அனு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ரோஸ கொடுத்தான். அனாமிகாவும் வெக்கப்பட்டான். சேம் டு யூ ரமேஷ் அப்படின்னு சொல்லி அனாமிகா வெக்கத்தோட பூவை வாங்கிக்கிட்டா. இங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் கைய தட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. மறுநாள் அனாமிகா ரமேஷ் சாரதா பிரசாதோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. தம்பி ரமேஷ், இன்னைக்கு கல்யாண நாள். நீயும் மருமகளும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்கப்பா. அம்மா, குழந்தைங்க இல்லாம நாங்க எங்க போறதுமா? நல்லா இருக்காதுப்பா.
பசங்கள நாங்க பாத்துக்கிறோம்பா, நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கப்பா. நானும் தங்கச்சியும் தாத்தா பாட்டியோட ஜாலியா வீட்லயே விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அனாமிகா 2 பேரும் பைக்ல காதல் புறாக்களா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பாய்.